ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கலிலேயா என்கிற நாட்டில் உள்ள கானா என்கிற ஊரிலே நடைபெற்ற ஒரு கல்யாணத்திற்கு இயேசுவின் தாயும் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். யூதர்களுடைய திருமண முறைமையில் மிகவும் விசேஷித்த ஒரு பகுதி திராட்சரசம் பரிமாறுதல். எதிர்பாராத விதமாக அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது. ஏற்ற வேளை வந்தபோது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டின் வேலைக்காரர்களை அழைத்து அங்கே இருந்த 6 கற்சாடிகள் நிரம்ப தண்ணீரை வார்த்து வைக்கும்படி சொன்னார். அவைகள் நிரப்பப்பட்ட பின்பு இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நீங்கள் இதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அதை கொண்டு போய் அவரிடத்தில் கொடுத்தபோது அதை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுப்பான், பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று மெச்சிக்கொண்டான். உண்மை என்னவென்றால், மணவாளன் மிகச் சிறப்பான திராட்சரசத்தை தான் அழைத்திருந்தவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் இயேசு செய்த அற்புதம் மனிதர்கள் உருவாக்கி வைத்திருந்த சிறந்த திராட்சரசத்தை விட மிகவும் மேன்மையுள்ளதாக இருந்தது. இதுதான் மனிதர்கள் செய்கின்ற சிறந்த காரியத்திற்கும் தேவன் நமக்கு செய்கின்ற சிறந்த காரியத்திற்கும் உள்ள வித்தியாசம். இந்த சிறப்பானதை அந்த திருமண வீட்டார் பெற்றுக்கொள்ளுவதற்காக ஒரு கசப்பான சூழ்நிலையை கடக்க வேண்டியது இருந்தது. அதுதான் அவர்கள் மிகுந்த கவனத்துடன் ஆயத்தப்படுத்தி இருந்த திராட்சரசம் குறைவுபட்ட சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் மிகவும் ஜாக்கிரதையோடும் கருத்தோடும் பொறுப்புணர்வோடும் செய்கின்ற காரியங்களில் குறைவுகளோ தொய்வுகளோ ஏற்படும் போது நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து விடுகிறோம், உற்சாகம் இழந்து விடுகின்றோம். அப்படி அல்ல, நமக்காக இதைவிட சிறப்பானதொன்றை அந்த சூழ்நிலையிலேயே கொடுப்பார். அதற்காக நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தோடு அது முற்று பெறுமானால் வாழ்க்கையில் மறக்க முடியாத காரியமாக அதுவே காணப்படும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் செய்கின்றதும் ஆயத்தப்படுத்துகின்றதுமான காரியங்களில் குறைவுகள் ஏற்படும் போது ஒத்தாசைக்காக உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்றும், கசப்பான சூழ்நிலைகளை மதுரமாக்குகிற கர்த்தரிடத்தில் அவைகளை கொடுக்க வேண்டும் என்றும் எங்களோடு நீர் பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதத்தோடு எங்கள் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவடையும்படிக்கு உம்மிடத்திலே எங்களை தருகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.